நன்றி. இம்மட்டுமாக நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இந்த கிருபையுள்ள வசனங்களை கொடுத்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி. இப்போதும் கூட இந்த வேத வாக்கியங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த கூட்டத்தை தொடக்கம் முதல் முடிவு வரைந்தும் இந்த தெய்வீக கரம் எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகரும் கண்மலையும் மீட்பெரும் குருவும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சோதரம் சோதரம் கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, சகோதர ஆன்லைன் இருக்காரு, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்கான அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பிரதான கிருபையினால உங்களை மீண்டுமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கடந்த வாரம் நம்ம ஒரு வேத பாடம் பார்த்தோம். என்ன பாடம்? கடந்த லாஸ்ட் கிளாஸ் அந்நிய பாஷை டங்ஸ் அப்படி பார்த்தோம் இல்லையா? அந்நிய பாஷை கிளியர் ஆச்சா இல்லையா? பாதிதான். சரி, பாதியாவது கிளியர் ஆச்சா? சரி. அந்நிய பாஷை அப்படின்னா என்ன? அவ்வளவுதான். அந்த அப்படின்னா என்ன, அது எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே வேற குழப்பமே இருக்காது. ஓகே, வேதத்துல முதல் அந்நிய பாஷைன்ற வார்த்தை எங்க இருக்கு? ஆதியாகமத்துல இருக்கு. அந்நிய பாஷை பாருங்க, ஏசாயா 28:11 பாருங்க. பாருங்க, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்துல என்ன பண்ணுவார்? பேசுவார். இந்த வசனத்தை கூட அப்போஸ்தலனாகிய பவுல் பின்னாடி கோட் பண்ணுவாங்க. பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா கோட் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா படிச்சுக்கலாம். ஓகே, சரி. இந்த அந்நிய பாஷை அப்படின்றது இது ஒரு வரம். இது என்னது? வரம். எத்தனை விதமான வரம் இருக்கு நம்ம படிக்கிறோம் இல்லையா? எங்க படிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம்ல, 4ஆம் வசனத்துல பாருங்க. வரங்களில் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. தேவனுடைய ஆவி ஒன்று. ஊழியங்களிலேயும் வித்தியாசம் உண்டு. அப்படிலாம் சொல்லிட்டே வர்றாரு இல்லையா? அப்படி சொல்லிட்டே வரும்போது என்ன சொல்றாரு? 10ஆம் வசனம் பாருங்க. வேறொருவருக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவருக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவருக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது இல்லையா? இவையெல்லாம் அந்த ஒரே ஆவியினாலே நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. ஒரு சபையில 500 பேர் இருக்காங்கன்னா 500 பேருக்கும் ஒரே வாரமாகி எது வராது. நீங்க எல்லாரும் இப்ப என்ன ட்ரெண்ட்? இப்ப நீங்க யாரோ பெண்டிகாஸ்ட் இருக்கீங்களா? எல்லாரும் பெண்டிகாஸ்டா? பெண்டிகாஸ்ட்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க அந்நிய பாஷை பேசலன்னா உங்களுக்கு என்ன இல்லை? பாப்பா சொன்னாங்க, நீங்க அபிஷேகம் பண்ணப்படவே இல்லைங்க. உங்களை தேவன் என்ன பண்ணவே இல்லை, இன்னும் அபிஷேகிக்க அங்கீகரிக்கவே இல்லைன்னா நீங்க ஏதோ மிஸ்டேக் பண்றீங்க. அதனாலதான் உங்களுக்கு என்ன கொடுக்கல கடவுள்? அந்நிய பாஷை கொடுக்கலன்றது சொல்லுவாங்க. கேட்டுங்களா? அப்போ என்னன்னா, முதலாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அந்நிய பாஷை அப்படின்னா நம்ம ஒரு தெரியாதவங்களை எப்படி அந்நியர் சொல்றோமோ, நமக்கு தெரியாத பாஷை என்னன்னு சொல்றோம்? அந்நிய பாஷை. இங்கிலீஷ் பைபிள்ல படிச்சீங்கன்னா ஃபாரின் டங் இருக்கும். ஃபாரின் டங் அப்படின்னா என்னன்னா வெளிநாட்டு பாஷை, வெளியே இருக்கிற பாஷை, அவ்வளவுதான். ஓகே, அப்ப இந்த அந்நிய பாஷை அப்படின்றது பாருங்க, பரிசுத்த ஆவி என்பது பரிவைப்பாடு முழுக்க இருக்கு. எங்க? நம்ம ஆதியாகமத்துல இருந்து இருக்கு. கரெக்டா? ஆதியாகமத்துல இருந்து தேவாதி ஜலத்தின் மேல என்ன பண்ணுகிறது? அசைவாடி கொண்டிருந்தது. அங்க அந்நிய பாஷை, சாரி, பரிசுத்த ஆவின்ற ஒண்ணு இருக்கு. அதோட வெளிப்பாடு இருக்கு.
அப்ப பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் தேவன் யார் யாரெல்லாம் அங்கீகரிக்கிறாரோ அவங்கெல்லாம் என்ன கொடுக்கப்படுது? பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுது. சரி, இப்போ பழைய ஏற்பாட்டுல ஒருத்தருக்கு பரிசுத்த ஆவி கிடைக்கலையா? கிடைச்சதா இல்லையா? இருக்கு. நீங்க சிம்சோன் எடுத்து படிச்சீங்கன்னா அவருக்கு என்ன இருக்கு? ஆவி இருக்கு. சவுல் மேல என்ன இருந்தது? பரிசுத்த ஆவி இருந்தது, அப்புறம் தேவன் எடுத்துட்டாரு. கரெக்டுங்களா? தாவீது மேல என்ன இருக்கு? பரிசுத்த ஆவி இருக்கு. அதாவது தாவீது சொன்னாரு, சுத்த இருதயத்தின் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி என்னில தங்க பண்ணுங்கன்னாரு. ஓகே, அப்ப உங்க ஆவி என்கிட்ட இருந்து எடுத்துறாதீங்கன்றார் இல்லையா? அப்போ ஒவ்வொரு இப்ப ஒரு டேபர்நாக்கல் செட் பண்ணாங்க இல்லையா, ஆசிரியப்பு கூடாரம் அமைச்சாங்கல்ல வனாந்திரத்துல, அதுல 2 பேர் இருப்பாங்க, அகோலியா பெசலியல்னு 2 பேர் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு என்ன கொடுத்தாராம் தேவன்? விசேஷித்த ஞானத்தின் ஆவி கொடுத்தாராம். விசேஷமான ஒரு ஞானத்துல ஒரு ஆவியை பரிசுத்த ஆவி அவங்க கொடுத்தாரு. அவங்க ஏன்னா அதை பில்ட் பண்றதுக்கு. அப்ப சரி, பழைய ஏற்பாட்டுல கிடைச்ச ஒரு பரிசுத்த ஆவிக்கும் புதிய ஏற்பாட்டுல கிடைக்கிற ஒரு பரிசுத்த ஆவிக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே, அதேதான் சொல்றாரு சாலமோன் புதர். அது என்னன்னா பாருங்க, ஒரே சிந்து அவங்க சிஸ்டர் அதே பதில சொல்றாங்க. ஓகே, அவர் வெளியேனாலும் அவன் ஒரே மாம்சமா இருக்காரு. சரி, பாருங்க, அப்போ பழைய ஏற்பாட்டுல இருக்கிறது ஒரு டெம்பரரி மீன். அது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேவன் ஒரு வேலை சொல்லுவார், அந்த வேலையை செய்யற வரைக்கும் அவங்களுக்கு அந்த இருக்கும். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணிடும்? போயிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க நார்மல் மனிதர்கள் தான். ஓகே, ஆனா புதிய ஏற்பாட்டுல நீங்க வந்துட்டீங்கன்னா, சரி, இப்போ நான் என்ன கேட்கிறேன், உங்ககிட்ட வெளிப்பட கேட்கிறேன், உங்ககிட்ட பரிசுத்த ஆவி இருக்கா இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்துல இருக்கணும்னா ஆண்டுகிட்ட அழுது போன் பண்ணும்போது ஒரு சமாதானம் கிடைக்கிறீங்களா, நமக்கு அந்த ஒரு பலன் கிடைக்கிறீங்களா? அதுதான் ஆண்டு கொடுக்குற பலன் தானே பரிசுத்த ஆவி நீங்க சொல்றீங்க. அது ஒரு விதமான பலன், கடவுள் கொடுக்குற ஒரு வல்லமை. சரி, பரிசுத்த ஆவி என்பது நம்மளை சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை வழிநடத்தும். அதுதான் நமக்கு தேவன் கொடுக்குற பரிசுத்த ஆவியினுடைய பலன். அதுதான் சகல சத்தியத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணும்? வழிநடத்தும். இப்ப நீங்க தேவன் கிட்ட ஒரு விஷயத்த கேட்டு மன்றாடுறீங்க, உங்களுக்கு அது கிடைக்கல, உங்களுக்கு அந்த பலன் இருக்குமா இருக்காதா? சரி, அந்த விஷயத்தை பெறதுக்கு நமக்கு தகுதி இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் என்ன பண்ணக்கூடாது? நமக்கு ஏதாவது உனக்கு கிடைக்கலன்னா அது என்ன இல்லை, ஆண்டவர் சித்தம் இல்லைன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல. ஒரு அவரு அந்த விஷயத்தை நம்ம கிட்ட செய்யறதுக்கு நாம என்னவா இருக்கணும்? அதுக்கு நான் அதுக்கு தகுதியா இருந்து எனக்கு அது இல்லைன்னாதான் என்னதுங்க? அவரோட சித்தம் இல்லை. கரெக்டுங்களா? இப்போ ஒரு குழந்தை இருக்கா, அவனுக்கு ஒரு இப்போ சிசு பாப்பா இருக்கான்னு வச்சுங்க, பிள்ளைங்க இருக்கான்னு வச்சுங்க, அவங்க இப்ப அவனுக்கு பைக்ல வாங்கி தர மாட்டாங்க இல்லையா? அதுக்கான ஒரு தகுதி இருக்குது இல்ல? தகுதி வந்த பிறகு அவங்க தரலன்னா அது வேற. தகுதி இல்லாம தரலன்றது என்னது? அதை பெறதுக்கு எனக்கு என்ன இல்லை, இப்போ தகுதி இல்லை. அப்ப 2 விதத்துல என்ன பண்ணோம்? இதை நாம பகுத்தறிறதுக்கே பெரிய அனுபவம் தேவை. ஓகே, இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிது. அப்போ புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவி என்பது, இப்ப பாருங்க, பெந்தகோஸ்து நாள்ல இருந்தது இல்லையா? பெந்தகோஸ்து நாள்ல என்ன அர்த்தம்? பெந்தகோஸ்து அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதனாலதான் கேட்கிறேன். பெந்தகோஸ்து என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அவ்வளவு 50வது நாள், பெண்டகாஸ்டல் அப்படின்றது. எங்க இருந்து 50வது நாள்? உயிர்த்தெழுதல் இருந்து 50வது நாள். எங்க நடக்கக்கூடாது? அதை மறிச்சதுல எடுக்கக்கூடாது. எங்க நடக்கணும்? உயிர்த்தெழுதல் இருந்து எடுக்கணும். ஏன் அது 50வது நாள் வரத்துக்கு அது ஏதாவது பழைய ஏற்பாட்டுல ஏதாவது ஒரு காரியம் இருக்கா? அதுக்கு வெரி குட். இல்ல, இதுக்கு என்ன பேருன்னா வாரங்களின் பண்டிகைன்னு ஒரு பைபிள் இருக்கு. வெரி குட். மறுநாள் ஒரு யூதன் 3 பண்டிகைக்கு வரணும்னு அவங்க சொல்லியிருக்கேன். ஒரு யூதன் எங்க வேணாலும் தங்கி இருக்கலாம்,
அவன் ஊரு, அவன் இடம், வெளி தேசத்துல அவன் என்ன பண்ணலாம், இப்ப அவன் வீடு இருக்கலாம். ஆனா அவன் ஒரு பக்தியுள்ள யூதர் 3 பண்டிகைக்கு எருசலேமுக்கு வந்தே ஆகும். பாருங்க, உபாகமம் 16:16 படிங்க. வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆன்மாக்கள் எல்லாரும். சரி, என்ன பண்டிகை? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, கூடார பண்டிகை. சரி, புளிப்பில்லா அப்ப பண்டிகை எந்த மாசம்? வருஷத்துக்கு 3 தரம், 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு. ஏன் 3ஆ பிரிச்சிங்களா 12? வருஷத்துக்கு 3 தரம் சொல்றாங்க. வருஷத்துக்கு 3 முறை நீங்க வந்தாகணும். சரி, இப்போ சரி அதான் கேக்குறேன், பஸ்கா பண்டிகை, புளிப்புள்ள அப்ப பண்டிகை எந்த மாசம்? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் எடுத்தாடி வேற வச்சிருக்கேன். நீங்க லெண்டேஜ் பண்றது பைபிள் இருக்கா? அந்த டவுட்டே வரல இல்ல. அது என்ன ரெஸ்ட் கேக்குறீங்க பாருங்க. லெண்டேஜ் என்பது பைபிள் இருக்கா? அது நீங்க உங்க சபை கோட்பாட பாரம்பரியமா பண்றீங்க, அவ்வளவுதான். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து ஞானஸ்நானம் எடுத்துதான் 40 நாள் போய் இருந்தாலே தவிர அதுக்கு சம்பந்தம் கிடையாது. சரி, யாத்திராகமம் 12 எடுங்க. பன்னிரெண்டாம் அதிகாரம் 1ஆம் வசனத்து 2ஆம் வசனம் பாருங்க. சரி, இப்பதான் தேவன் முதல் கேலண்டர் கொடுக்கிறார். யாருக்கு? இஸ்ரேல். இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதம்? 1ஆம் மாதம், பிரதான மாதம். இதுதான் உங்களுக்கு வருஷத்தின் 1ஆம் மாதம். அப்ப இஸ்ரேலருக்கு முதல் மாசம் என்ன தெரியுங்களா? முதல் மாசம் என்னது? ஐயோ, நீசான் மாதம். நீசான் அல்லது ஆபிப், ரெண்டுத்துல ஏதாவது எது வேணா சொல்லலாம். ஒரு வருஷம் படிங்க, எஸ்தர் 3:7 படிங்க பாப்போம். ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நீசான் மாதமாகிய 1ஆம் மாதத்தில். என்ன மாதம்? நீசான் 1ஆம் மாதம். இந்த மாதத்துலதான் எந்த தேதி? 10ஆம் தேதி ஒரு ஆர்டர் செலக்ட் பண்ணோம். மறுபடியும் வந்துருங்க, யாத்திராகமம் 12 வந்துருங்க. யாத்திராகமம் 12 வந்துட்டீங்களா? 10ஆம் தேதி ஒரு ஆர்டர் செலக்ட் பண்ணிக்கணும். 16ஆம் தேதி 16ஆம் வசனம் படிங்க. 12:6 படிங்க. 12:6 சாரி. அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து அப்ப எந்த மாசம் அடி, எந்த தேதியில அடிக்கணும்? இல்ல, கரெக்டா படிக்கணும். 14ஆம் தேதி சாயங்காலத்துல அடிக்கணும். 14ஆம் தேதி சாயங்காலம், 15 சாயங்காலம் இல்ல, 14ஆம் தேதி ஒரு நாள் எப்ப முடியும் உங்களுக்கு? அவங்களுக்கு பாருங்க, ஒரு நாள் இல்ல 2 ஈவினிங் வரும். துவங்குறதும் ஒரு சாயங்காலம், முடிவுறதும் ஒரு சாயங்காலம். ஈவினிங் 6 மணிக்கு ஒண்ணு ஆரம்பிக்கு, ஒரு நாள் ஆரம்பிக்குதுன்னா துவங்குறதும் சாயங்காலம் தான், மறுபடியும் முடிகிறது தான் சாயங்காலம் தான் இல்லையா? ஓகே, இந்த சாயங்காலத்துலன்றது என்ன தெரியுங்களா? 2வது சாயங்காலம். 2வது சாயங்காலம் என்னது? முடிகிற சாயங்காலம் 3 மணிக்கு. இஸ்ரேல் சபையார் எப்பவுமே 2 பலி செலுத்துவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன செலுத்துவாங்க? ஒரு நாளைக்கு 2 பலி செலுத்துவாங்க. அதாவது தாவீது பாடுவார், அந்தி சந்தி வேலையில அப்படின்னு சொல்லுவார் இல்லையா?
அந்தி சந்தி பலின்னா என்னன்னா காலை மாலை பலி. காலையில 9 மணிக்கு பலி செலுத்துவாங்க. காலையில 9 மணிக்கு பலி செலுத்துவாங்க. சாயங்காலம் 3 மணிக்கு பலி செலுத்துவாங்க. எல்லாம் அதுதான். நீங்க ஸ்பிரிச்சுவல் மீனிங் பாத்தீங்கன்னா அப்படி மிஸ் ஆகாது எதுவுமே. காலையில 9 மணிக்குன்னா அவர் சிலுவையில அரைஞ்ச நேரம், 3 மணிக்குன்னா மறிச்ச நேரம். அதெல்லாம் பயங்கரமான சப்ஜெக்ட்லாம் இருக்கு, பின்னாடி படிக்க போறோம் பின்னாடி. ஓகே, அப்ப என்னன்னா காலையில எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு ஒரு பலி செலுத்துவாங்க. சாயங்காலம் 3 மணிக்கு ஒரு பலி செலுத்துவாங்க. இந்த சாயங்காலம் 3 மணி காலை 9 மணின்றது அவங்களுடைய ஜெப வேலை. யாருடைய ஜெப வேலை? யூதருடைய ஜெப வேலை. காலையில ஏன்னா பலி செலுத்த ஆலயத்துக்கு போறாங்கல்ல, அது என்னவா சொல்லுவாங்கன்னா ஜெபம். அதனாலதான் நீங்க அப்போஸ்தலர் 3:1 படிங்க பார்ப்போம். 3:1 ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரம். 9ஆம் மணி நேரம் எப்போ? சாயங்காலம் 3 மணி. அது ஜாமம். காலையில 7 மணி ஆயிடுச்சுன்னா 1ஆம் மணி வேலை, 8னா 2ஆம் மணி வேலை, 9னா 3ஆம் மணி வேலை. இப்படி நீங்க கனெக்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 9ஆம் மணி வேலைன்றது சாயங்காலம் 3 மணிக்கு. இப்ப பேதுருவும் யாக்கோபும் எங்க போறாங்க? ஆலயத்துக்கு போறாங்க. 9 மணினா காலையில போனாங்க, சண்டே நினைச்ச கூடாது. 9 மணிக்கு எப்போ? மாலை 3 மணிக்கு ஜெப வேலைக்காக எல்லாரும் பலி செலுத்த ஆலயத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த டைம் கரெக்டா போறாங்க. ஓகே, புரிஞ்சா? என்ன டவுட்டா? 3 மணிக்கே வச்சிட்டாங்களா? சரி, அப்ப நமக்கு இப்ப ஆடு எப்ப அடிக்கப்படுது? 14ஆம் தேதி சாயங்காலம் அடிக்கப்பட்டுச்சு இல்லையா? நல்லா கவனிங்க. இப்ப எதுக்கு இந்த பாயிண்ட் படிக்கிறோம்னா, இது எந்த மாதம்? 1ஆம் மாதம், நீசான் மாதம். 14ஆம் தேதி ஆடு அடிக்கப்படுறதுதான் பஸ்கா. என்னது? பஸ்கா ஆடு அடிக்கப்படுறது, அதுதான் பஸ்கா பண்டிகை. இப்ப அதுல அதே அதிகாரத்துல 15ஆம் வசனம் பாருங்க. ஆமா, 12-15. எப்ப புசிக்கணும்? புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் புசிக்கணும். அதுல 16ஆம் வசனம் பாருங்க. அப்ப என்ன சொல்றா தெரியுங்களா? ஆக்சுவலா புளிப்பில்லா அப்பத்தை நீங்க 8 நாள் புசிக்கணும், 7 நாள் புசிக்கணும் இல்லையா? பஸ்கா பண்டிகைன்றது எந்த தேதி? 14ஆம் தேதி. புளிப்பில்லா அப்ப பண்டிகைன்றது 7 நாள். என்ன நாள்? 7 நாள். எண்ணிலிருந்து 18ஆம் வசனம் படிங்க. 1ஆம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தில் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவுள். எதுல தேதி வரைக்கும்? 1ஆம் தேதியிலிருந்து 1ஆம் மாதம் 14ஆம் தேதி. இப்ப நீங்க 14ஆம் தேதி இப்ப என்ன புசிச்சீங்க? ஆடு அடிக்கப்பட்டு இல்லையா? ஆடு அடிக்கப்பட்டதோட சேர்ந்து நீங்க புளிப்பில்லா அப்பம் தான் புசிக்கணும். ஓகே, இப்ப என்ன தெரியுங்களா? நல்ல கவனிங்க. இந்த பாயிண்ட்லாம் கவனிக்கலன்னா புரியாது. அப்புறம் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் மீனிங் கனெக்ட் பண்ண முடியாது. நீங்க எழுதுறது அப்புறம் கூட எழுதிக்கோங்க இந்த வீடியோ பார்த்து. 14ஆம் தேதி சாயங்காலம் எத்தனை மணிக்கு ஆடு அடிக்கப்படணும்? சாயங்காலம் 3 மணிக்கு அடிக்கணுமா? இந்த ஆட்டை நீங்க அப்படியெல்லாம் புசிக்க முடியாது. என்ன பண்ணணும்? அது நெருப்புல சுடணும். நெருப்புல சுடணும். கசப்பான கீரையை ப்ரிப்பேர் பண்ணணும். புளிப்புல அப்பத்தை என்ன பண்ணணும்? ரெடி பண்ணி புசிக்கிறதுக்கு. இவங்க அதை ரெடி பண்ணி புசிக்கிறதுக்கு 15ஆம் தேதி ஆயிடும். ஏன்னா 3 hours தானே இருக்கு. எத்தனை தான் இருக்கு? 3 மணி நேரம் தானே இருக்கு அடுத்த நாள் துவங்குறதுக்கு. கரெக்டா? இப்ப நல்லா கவனிங்க. 14ஆம் தேதி சாயங்காலம் 3 மணிக்கு ஆடு என்ன பண்ணுது? ஆடு அடிக்கப்படுது இல்லையா? அது பஸ்கா பண்டிகை. இத புசிக்கிறாங்கல்ல,
புசிக்கும் போது அது எந்த டேட் ஆயிடும்? 15 ஆயிடும். அந்த 15ல இருந்து உங்களுக்கு என்ன பண்டிகை ஸ்டார்ட் ஆயிடும்னா புலிக்குலா அப்ப பண்டிகை ஸ்டார்ட் ஆயிடும். ஆக்சுவலா என்னன்னா பஸ்காவும் புலிக்குலா அப்ப பண்டிகையும் ஒண்ணுதான் இல்லையா? ஆனா ஆடு அடிக்கிறது எந்த தேதி? 14. அதை நீங்க புசிக்கிறது என்னவாயிடும்? 15 ஆயிடும். ஓகே, அப்ப நீங்க எங்க இருந்து கவுண்ட் பண்ணுனா 15ஆம் தேதியில இருந்து. அதுதான் இங்க 14ஆம் தேதி சாயங்காலம் சொல்றது என்னன்னா 15th கனெக்டட். அதுல இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி படிச்சா உங்களுக்கு புரியும். 15th 15ஆம் தேதியோட துவங்கிடுச்சு. அது 14 முடியுது, எது துவங்கிடுச்சு? 15 துவங்கிடுச்சு. அங்க இருந்து 7 நாள் எடுத்தீங்கன்னா எந்த தேதி? 21. 7 நாள் கரெக்டா? 14 இருந்து கவுண்ட் பண்றதுல 14 தேதி சாயங்காலம் 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 கரெக்டா? சரி, நீங்க இப்ப எங்க எடுக்கணும்னா 15ல இருந்து எடுக்கணும். 14ஆம் தேதி சாயங்காலத்தை எடுக்கக்கூடாது. எந்த சாயங்காலம்? நீங்க 15 சாயங்காலம் எடுத்தா கூட அதுல 14ஆம் தேதி சாயந்தரம் கணக்கெடு தான் இருக்குது. ஏன்னா அங்கதானே அது முடியுது. ஆக்சுவலா நீங்க என்ன எங்க எடுக்கணும்? 15, 16, 17, 18, 19, 20, 21 7 நாள் என்ன பண்ணுவீங்க? இதுல என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு இதுல முதல் நாளும் கடைசி நாளும் அதெல்லாம் படிச்சீங்க, படிக்கலையா? பரிசுத்த சபை கூடணும். நீங்க அதுல யாதொரு வேலையை செய்யக்கூடாதுன்னு இருக்கும். அப்ப என்ன சொல்றீங்களா? இது 2 நாளா ஓய்வு நாள். என்ன நாள்? ஓய்வு நாள். எத்தனை பேருக்கு புரியல? புரிஞ்சா? சரி, எத்தனை விதமான ஓய்வு நாள் இருக்கு தெரியுமா? இந்த போர்டு இருந்தா நான் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஈஸியா. இது புரிஞ்சுக்கோங்க, பின்னாடி உங்களுக்கு டவுட்னா கேளுங்க. 2 விதமான ஓய்வு நாள். எத்தனை விதமான ஓய்வு நாள்? 2 விதமான ஓய்வு நாள். எளிதா புரிஞ்சுக்கலாம். ஒரு ஓய்வு நாள் நம்ம பாஷையிலே சொல்றேன், சாட்டர்டே ஆனா கம்பல்சரி ஓய்வு நாள். ஆஸ் பர் லா படி, நியாய பிரமாணத்தின்படி சாட்டர்டே என்னது? கம்பல்சரி ஓய்வு நாள். ஓகே, அது போக கடவுள் ஒரு மாசத்துல இந்த தேதியிலிருந்து இந்த நாள் சொல்றாருல்ல. இப்ப இதுல சொன்னார்ல, என்ன சொன்னாரு? 15, 21 உனக்கு என்னது? ஓய்வு நாள். இந்த மாதிரி சம் பண்டிகை எல்லாம் சொல்லுவார். இந்த பண்டிகை உனக்கு ஓய்வு நாள். 2 விதமான ஓய்வு நாள். நான் ஏன் இது 2 விதமா பிரிக்கிறாரா சொல்லுங்க பாப்போம். இல்ல ஏன் தெரியுங்களா? ஒரு ஓய்வு நாளை கடமையில சொல்றாரு, ஒரு ஓய்வு நாளை டேட்ல சொல்றாரு. ஒரு ஓய்வு நாள் கிழமை, சனிக்கிழமை டிஃபால்ட். உங்களுக்கு என்ன? அது 7ஆம் நாள். அதுல உங்களுக்கு எந்த தேதி வேணாலும் வரும். சில ஓய்வு நாள் டேட்ல சொல்றா பாருங்க, அது உங்களுக்கு எந்த கிழமை வேணாலும் வரும். சொல்றது புரிஞ்சா? இப்ப நான் உங்களுக்கு சிஸ்டர் கூட்டு உங்களுக்கு செகண்ட் சாட்டர்டேனா லீவ் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் சாட்டர்டே உங்களுக்கு என்னது? லீவ். பட் அது எந்த தேதியில வேணாலும் வரும். அப்ப எத்தனை விதமான ஓய்வு நாள்? 2 விதமான ஓய்வு நாள் இருக்கு. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு டேட்டு, ஒன்னு கிழமை. கரெக்டா? இப்ப 15ஆம் தேதி ஓய்வு நாள் சொல்லிட்டாரா? 15 ஓய்வு, அப்புறம் 21 ஓய்வு. இது டிஃபால்ட். எந்த வருஷம் வந்தாலும் அவங்களுக்கு 15ஆம் தேதி என்னது? ஓய்வு நாள். கரெக்டா? சரி, சம்டைம் அந்த 15ஆம் தேதி சனிக்கிழமை வந்துட்டா அதுதான் பெரிய ஓய்வு நாள். இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது அது பெரிய ஓய்வு நாளா இருந்ததுன்னு ஏன் சொல்றாருன்னா 2 ஓய்வு நாளா அன்னைக்கு கனெக்டட் ஆயிடுச்சு. அது சனிக்கிழமையும் ஆயிடுச்சு, சேம் டைம் 15ஆம் தேதியும் ஆயிடுச்சு. எத்தனை பேர் புரிஞ்சுது? புரிஞ்சா? ஆடு 3ஆம் தேதி 14ஆம் தேதி அடிக்கப்பட்டுச்சா? 15 ஓய்வு நாளா சொல்லிட்டாரு. ஓய்வு நாளுக்குள்ள இறக்கணும்னு சொன்னாங்களா? அப்ப நான் வேக வேகமா 3 மணி நேரத்துல என்ன பண்ணியாச்சு? மறிச்சு இறக்கியாச்சு. ஏன்னா என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு? ஓய்வு நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது பெரிய ஓய்வு நாளா இருந்துச்சு. ஏன் சொல்றாருன்னா, இவர் மறிச்சது வெள்ளிக்கிழமை, அடுத்து என்ன ஸ்டார்ட் ஆகுது? சனிக்கிழமை ஆயிடுச்சு. அதே சமயம் அது 15ஆம் தேதி ஆயிடுச்சு. பாருங்க, இதெல்லாம் பைபிள்ல தான் இருக்கு.
இப்ப ஏன் பெரிய ஓய்வு நாள் சொல்றாங்கன்னு சொல்றது உங்களுக்கு புரியும். 2 ஓய்வு நாள் ஏதாவது ஒரு இடத்துல என்ன ஆகும்? ஒரு நாள் பைபிள்ல வந்து கிறிஸ்துமஸ் பெரிய ஓய்வு நாள், அடுத்த நாள் அதிகாலை வேளையில மரியாதை பெரிய ஓய்வு நாள். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளா இருந்தது. பசங்க யோவான்ல மட்டும்தான் இருக்காது. புரிஞ்சுங்களா? ஏன் இப்ப நீங்க போய் யாராவது ஏன் இது பெரிய ஓய்வு நாள் சொல்றாங்கன்னு கேட்டா நீங்க பதில் சொல்லணும். இங்க பாருங்க, பைபிள்ல 2 ஓய்வு நாள் இருக்கு, 2 விதமான ஓய்வு நாள் இருக்கு. ஒண்ணு தேவன் கிழமையில சொல்லியிருக்காரு. அது என்ன கிழமை? சனிக்கிழமை. டிஃபால்ட்டா அது என்ன நாள்? ஓய்வு நாள். அந்த சனிக்கிழமைன்றது எந்த தேதி வேணாலும் வரும். ஓய்ந்திருந்தார் இல்லையா, அது சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைன்றது வாரத்தின் முதலாம் நாள். சரியா? ஞாயிற்றுக்கிழமைன்றது வேற நாள் கிடையாது. ஆமா, அதான் சனிக்கிழமை. இன்னைக்கு கூட 7th டேன்னு ஒரு குரூப் இருக்காங்களே, இன்னைக்கு அவங்க சாட்டர்டே தான் சர்ச்சுக்கு போகும். ஏன் அப்படி ஸ்டார்ட் பண்றாங்க? அவங்க ஆஸ் பர் லா படி சாட்டர்டே தாங்க சாபத், ஓய்வு நாள். அதான் அன்னைக்கு போறோம். நாம கூடுறது வாரத்தின் முதலாம் நாள். ஏன் அப்படி கூடுறோம்? அப்போஸ்தலர் எல்லாருமே வாரத்தின் முதலாம் நாள கூடினாங்கன்றது பேஸ் பண்ணி கூடினாங்க. புரியுதுங்களா? ஆமா, அவங்க இன்னும் கூட அந்த நியாயப்பிரமாண ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக நியாயப்பிரமாணத்தை இன்னும் கூட ஃபாலோ பண்றாங்க. அதனாலதான் அவங்களுக்கு சாட்டர்டே. அப்ப நீங்க என்ன சொன்னா, ஓய்வு நாள் வந்து 2 ஓய்வு நாள் இருக்குது. ஒண்ணு என்ன வரும்? கிழமையில வரும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க குட் ஃப்ரைடேவே கிழமையில கொண்டாடுவீங்க, கிறிஸ்துமஸை டேட்ல கொண்டாடுவீங்க தானே? அதான் நீங்க கிறிஸ்தவர்கள். அதே யார் நீங்க? உண்மையான கிறிஸ்தவர்கள். ஒரு இறந்தவங்க டேட்டு யாராவது கிழமையில கொண்டாடுவோமா? எங்க அப்பா வந்து வெள்ளிக்கிழமை தான் இறந்தாரு. வருஷம் நான் வெள்ளிக்கிழமை தான் சொல்லுவோமா? இல்ல. எங்க அப்பா வந்து 15ஆம் தேதி இறந்தாரு. அடுத்த வருஷம் 15 தான் வரும். அது எந்த கிழமை என்ன பண்ணும்? வரும். ஆனா என்ன, எதை மட்டும் மாத்துறதே இல்லை. இயேசு கிறிஸ்து இறந்தது மட்டும் என்ன பண்றது இல்லை. வருஷம் வெள்ளிக்கிழமை என்ன பண்றது? ஏன் அப்படின்னா அது ஒரு காரணம் இருக்கு. நீ வெள்ளிக்கிழமை சாகரிச்சாதான் ஞாயிற்றுக்கிழமை அவர் என்ன பண்ண முடியும்? அப்பதான் நீ ஈஸ்டர் கொண்டாட முடியும். எல்லாமே கிறிஸ்து. அதான் சொல்றேன், ஒரு இந்து கூட நீ மாறிட்டு இருக்க. ஆனா யார் மாற மாட்டான்னு தெரியல. இதெல்லாம் சொல்லுங்க, நம்மள அந்தி சொல்லுவாங்க. லாஜிக்கா இருக்கா இல்லையா? அப்போ தேவன் 2 விதமான ஓய்வு நாள் சொல்லிட்டாரு. பாருங்க, இந்த வருஷத்துல முதலாம் மாசத்துல 15ஆம் தேதினா நீ என்ன பண்ணுவீங்க? அதுல ஓய்வு நாள். அதுல நீ அந்த 15ஆம் தேதி டேட் எந்த கிழமைனாலும் என்ன பண்ணலாம்? அது இது பாருங்க, ஒருவேளை 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்துருச்சு, என்னது தொடர்ந்து 2 ஓய்வு நாள் வந்துடும் நமக்கு. 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஓய்வு நாள் ஆயிடுச்சு. சனிக்கிழமை டிஃபால்ட்டா என்ன நாள்? ஓய்வு நாள். 2 நாள் என்ன பண்ண, எந்த வேலையும் என்ன பண்ண செய்யக்கூடாது. அப்படி கூட வந்துடும் சில டைம். புரியுதுங்களா? அப்போ இந்த வாரங்களின் பண்டிகைக்காக தான் இதுல வந்தோம் நாம. இப்போ என்ன பண்டிகை? வாரங்களின் பண்டிகை. சாலமன் புரிஞ்சுக்காது. ஓகே 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 சரி. இப்ப இந்த வாரங்களின் பண்டிகை, இப்ப நம்ம 3 பண்டிகை படிச்சோம் இல்லையா? ஒண்ணு பஸ்கா, புளிப்பில்லா அப்ப பண்டிகை. எப்போன்னு பார்த்துட்டோம். அது எந்த மாசம்? முதல் மாதம். என்ன மாதம்? நீசான் மாதம். 15ஆம் தேதியில இருந்து 21ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்டிகை? புளிப்பில்லா அப்ப பண்டிகை. இதுல முதல் நாளும் ஓய்வு, கடைசி நாளும் ஓய்வு. 21ஆம் தேதியும் ஓய்வு. இப்ப 2வது பண்டிகை வாரங்களின் பண்டிகை. இது எப்ப பாருங்க? 23ஆம் அதிகாரம். எடுத்துக்கோங்க. இப்ப உங்களுக்கு தெளிவா புரியும். 5ஆம் வசனத்துல இருந்து படிங்க. எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. பாருங்க, முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்த நேரமாகிய வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும், அந்த மாதம் எந்த மாதம்? அந்த மாதம் எந்த தேதியிலே? 15ஆம் தேதி கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையும் இருக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா?
அடுத்து இப்ப 10ஆம் தேதி 10ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேலர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதில் வெள்ளாமையை அறுக்கும்போது ஒரு அரிசியின் முதல் கொண்டாடிய ஒரு பதில்கட்டை ஆசாரியனுக்கு கொண்டு வரப்படுவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த பதில்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சன்னதியில் அசைவார்கள். சரி, ஓய்வு நாளுக்கு மறுநாள்னா எப்போ சொல்லுங்க? ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் சாட்டர்டே ஈவினிங்ல இருந்து சண்டே. இப்ப நீங்க இப்ப இவரு நமக்கு 2 ஓய்வு நாள் சொல்லிட்டாரு. இவர் இப்ப சொல்ற ஓய்வு நாள் எதுல இருந்து? இவர் சொல்றது 16ஆம் தேதி சொல்றாரு. 15 ஓய்வு தானே மிஸ்டர்? 15 ஓய்வு தானே டேட்டு? 15 ஓய்வு தானே? 16ல இருந்து முதல் நாள் மறுநாள் என்னது? 16. புரியலையா? சரி, இப்ப படிங்க 10ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சரி, 11ஆம் வசனம் படிங்க. இப்ப என்ன சொல்ற? நீ போய் ஒரு தேசத்துல சேர்ந்துட்ட, கானான் தேசத்துல சேர்ந்துட்ட. அதுல நீ போய் என்ன பண்ற? விவசாயம் பண்ற. விவசாயம் பண்ணி அந்த வெள்ளாமை பண்ணி அறுத்துட்டு அது முதல் கிழமை என்ன பண்ணணும்? நீ ஆசானிட்ட கொண்டு வரணும். எப்ப கொண்டு வரணும்? ஓய்வு நாளுக்கு மறுநாள். இப்ப எப்ப ஓய்வு நாள்? 15 ஓய்வு நாள். 16 தானே? 15ஆம் தேதி ஓய்வு நாள்னா 16ஆம் தேதி போய். சரி, 18ஆம் வசனம் பாருங்க. 15. நீங்கள் அசைவாட்டும் பதில்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு என்ன துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின 7 வாரங்கள் என்ன பண்ணும்? நிறைவேறின போது 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்தப்படும். சரி, இதுதான் என்ன பண்ணணும்னா நமக்கு வரக்கூடிய என்ன சொல்றாரு இப்போ? நீங்க இப்ப இதுல 15ஆம் தேதின்றது இருக்கு இல்லையா? இது இயேசு கிறிஸ்து இருந்த டைம்ல 2 ஓய்வுகள் என்ன வந்துருச்சு? ஒன்னா வந்துருச்சா? 15ஆம் தேதி என்ன கிழமை ஆயிடுச்சு? சனிக்கிழமை ஆயிடுச்சா? கரெக்டா? இப்ப அந்த மாதிரி இப்ப மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது எந்த ஓய்வு நாளும் ஆயிடுச்சு? பெரிய ஓய்வு நாள் ஆயிடுச்சு. சனிக்கிழமையா வந்துருச்சு, 15ஆம் தேதி வந்துருச்சு. ஓகே, இப்ப இந்த ஓய்வு நாளுக்கு மறுநாள்னா எப்போ? சண்டே. என்ன டேட்டு? 16. கரெக்டா? நான் ஏன் இப்ப இந்த 16 சொல்றேன்னா 16 தான் இயேசு கிறிஸ்து ரெசரக்ஷன் ஆகுறாரு. 14 அடிக்கப்படுறாரா? 15 16 3ஆம் நாள் என்ன பண்றாரு? உயிர் எழுந்துறாருல. அப்போ ஓய்வு நாளுக்கு மறுநாள், ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் வந்துருச்சா? 16. இங்க இருந்து எதை எண்ணணும்? 7 வார்த்தை எண்ணணும். 7 7 49 ஆயிடுச்சா? அடுத்த மறுநாள். அப்ப 49 நாள் ஒரு ஓய்வு நாளா? 49வது நாள் ஒரு ஓய்வு நாளா? 50வது நாள் பெந்தகோஸ்து. இததான் புதிய ஏற்பாட்டுல என்ன இருக்குன்னா 2ஆம் அதிகாரத்துல பெந்தகோஸ்து பண்டிகையா எல்லா யூதர்களும் வந்திருக்கிறாங்க. எங்க 3 பண்டிகைக்கு வரணும்ல, அந்த பண்டிகைக்காக எங்க வந்திருக்காங்க? எருசலேமுக்கு வந்திருக்கிறாங்க. இதுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வானத்துக்கு எங்கும் உள்ள யூதர்கள் எங்க வந்திருக்காங்க? எருசலேம். என்னென்ன பண்டிகை கொண்டாட வந்திருக்காங்க? இப்ப நீங்க சொல்லுங்க. பஸ்காவா அந்த மாசம் தான், புளிப்பில்லா அப்ப பண்டிகை அப்பதான். அதே சமயம் வாரங்கள் பண்டிகையும் அதேதான். புரிஞ்சுங்களா? கூடார பண்டிகைன்றது 7ஆம் மாசம். எந்த மாதம்? 7ஆம் மாதம். இவங்க போயிட்டு அடுத்த 6 மாசம் கழிச்சு மறுபடியும் வரணும். 7ஆம் மாசம். கரெக்டா? 3 பண்டிகை. 3 பண்டிகைல 2 பண்டிகை எந்த மாசமே வந்துருக்கு? முதல் மாசமே வந்துருக்கு. ஓகே, அப்போ இவங்க எப்ப வந்தவங்க அப்படின்னா பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடியே வந்தவங்க. யாரு? யூதர்கள்லாம் வந்தாங்க. இவங்க எல்லாம் வந்ததுனாலதாங்க எந்த சத்திரத்துல இடம் கிடையாது அந்த டைம்ல. சத்திரத்துல இடம் இல்லைன்னு இயேசு கிறிஸ்து பிறந்து எல்லாம் சொல்றோம்ல. ஏன் அந்த டைம்லாம் இருக்குதுன்னா இவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? அங்க வந்துருவாங்க அந்த டைம்ல. ஆமா, வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க?
கரெக்டுங்களா? சரி, இப்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வந்துருங்க. இல்ல கூடார பண்டிகை இல்ல புதர், வாரங்களின் பண்டிகை. இப்ப நம்ம படிச்சோம்ல 7 வாரங்கள் என்னவாயாகன்றது. 50ஆம் நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை எங்க கொண்டாடுறீங்களா? புளிப்பில்லா அப்ப பண்டிகை நீங்க 7 நாள் கொண்டாடுவீங்க. பஸ்கா பண்டிகை 1 நாள் கொண்டாடுறாங்களா? புளிப்பில்லா அப்ப பண்டிகை எத்தனை நாள்? 7 நாளா? வாரங்களின் பண்டிகை நீங்க 50 நாள் கொண்டாடணும். வாரங்களின் பண்டிகை நீங்க 1 நாள் கொண்டு போய் ஆசிரியர்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் அதை எத்தனாம் நாள்? 5ஆம் நாள் தான் அசைவாட்டுவாரு. 7 வாரம் கழிச்சு தான் என்ன பண்ணுவார்? அசைவாட்டுவார். அதுக்கு பேர் தான் இதுங்க வாரங்களின் பண்டிகை. புரிஞ்சுங்களா? அது இப்ப அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. இப்ப 1ஆம் வசனம் படிங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. சரி, இப்போ 5ஆம் வசனம் பாருங்க. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அப்போது எங்க வாசம் பண்ணினார்கள்? எருசலேம்ல வாசம் பண்ணினார்கள். நல்லதானே. நான் ஒரு பாயிண்ட் ஒண்ணு எதை விட்டுட்டேன்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது தங்கியிருந்தாங்கன்னு சொன்னோம்ல இடங்கு. ஏன்னா அந்த டைம்ல எல்லாரும் சென்சஸ் எடுக்கிறதுக்காக எங்க வந்திருக்காங்க? அகஸ்தியனுடைய காலத்துல குடிமதி போகும்போது இருக்காங்க. அதனால எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்க. சரி, இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தார்? பெத்லகேம்ல பிறந்தார். எந்த இடத்துல பிறந்தார்? சரி, உங்கள்கிட்ட ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அவரு மாட்டு தொழுவத்துல பிறந்தாரா, பிறந்து மாட்டு தொழுவத்துல கொண்டு வந்தாங்களா? அப்ப அவர் எங்க பிறந்தார்? எந்த வீட்டுல இல்லையே. ஆமாங்க சிஸ்டர், சத்திரத்துல இடம் இல்லைன்னு வந்தாங்கல்ல சிஸ்டர். சத்திரக்காரன் போய் கேட்கும் போது இடம் இல்லைன்றாரு இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து கையில இருக்கிறாரா இல்ல அதுக்கப்புறமா திறக்க போறாரா? நீங்க தான் சொல்லணும். அவர் புதர் என்ன சொல்றோம்னா மாட்டு தொழுவத்துக்கு வர வழியில பிறந்தாராம். இல்ல அது நீ இதுல போய் படிங்க, பைபிள் படிங்க. நம்மளுக்கு பைபிள் தான் எல்லாத்துக்கும் இல்லையா? நம்ம எல்லாரையும் ஒண்ணு பாரம்பரியமா கொண்டாடுறதுனால என்ன ஆயிடாது எல்லாமே. அதுதான் மாட்டு தொழுவத்துல அவரை கிடத்துனாங்களா? அதான் சார். இப்ப நான் என்ன கேக்குறேன், அவர் இயேசு கிறிஸ்து சத்திரத்தார்கிட்ட வரும்போது கையில இடம் இல்லைன்னு சொல்லும் போது கையில அவர் இருந்தாரா இல்லையா அப்படின்றத நீங்க அடுத்த வாரம் என்ன பண்ணுங்க. நீங்க உங்க டிராமாவா தான் இருக்கிட்ட விடுங்க. சரி இப்போ வந்துருங்க. அப்போ சார் 2ல என்ன பண்றாரு? இப்போ 5ஆம் வசனம் பாருங்க. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். தேவ பக்தி உள்ளவர்கள் அப்ப என்ன பண்றாங்க? எருசலேமிலே வாசம் பண்றார்கள். சரி, இப்ப எத்தனை விதமான பாஷைக்காரர்கள்? 17 விதமான பாஷை. போன கிளாஸ் படிச்சிருக்கீங்க. 17 விதமான பாஷைக்காரர்கள். சரி, இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, பரிசுத்த ஆவி என்ன பண்ணுதுன்னா அவங்க மேல வந்து இறங்குது. 2ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. சரி, இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்ப பாருங்க 12 அப்போஸ்தலர். நல்ல கவனிங்க, முக்கியமான பாயிண்ட் அது. 12 அப்போஸ்தலர்கள் இங்க நிக்கிறாங்க. நான் 12 ஏன் சொல்றேன், இப்ப அங்க யூதாஸ் இல்ல. அதுக்கு முன்னாடி யாரை செலக்ட் பண்ணிட்டாங்க? மத்தியான ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்ப 12 பேர் என்ன பண்றாங்க? நிக்கிறாங்க. வானத்தின் கீழ் எங்கும் உள்ள யூதர்கள் எங்க நிக்கிறாங்க? முன்னாடி நிக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் அவ்வளவு பேர் இருப்பாங்க.
இல்ல நீங்க சொல் 120. 17 வாசிகள். நீங்க சொல்றது மேல் வீட்டறை. ஓகே, இப்ப எங்க எவ்வளவு பேர் வந்து நிப்பாங்க? ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கலாம். நம்பர் இருக்கா? அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும் 3000 பேர்னு சொல்றாங்க. வெரி குட். அங்க அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும் எவ்வளவு பேர்? 3000 பேர். அப்படின்னா ரட்சிக்கப்படாதவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்கல்ல? அப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன பண்றாங்க? அங்க கூடி நிக்கிறாங்க. கரெக்டா? சரி, இப்ப பாருங்க, இங்க 12 அப்போஸ்தலர் நிக்கிறாங்க, ஆப்போசிட்ல யார் நிக்கிறா? இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் நிக்கிறாங்க, யூதர்கள். இவங்க எல்லாருமே புறஜாதிகள் கிடையாது. யாருங்க? யூதர்கள். இங்க இருந்து வெளிய இடத்துல என்ன பண்றவங்க? போய் இருக்கிறவங்க, வெளி தேசத்துல போய் இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, சிலர் வந்து நீங்களாம் எனக்கு தெரியாது, நான் உதாரணம் சொல்ல. சிலர் வந்து வெளி தேசத்துல, வெளி மாநிலத்துல வந்து சென்னைக்கு வந்திருப்பாங்க இல்லையா? அவங்க சகஜமா தமிழ் பேசுவாங்க, பட் வீட்டுல அவங்களோட ஓன் லாங்குவேஜ் பேசுவாங்க. நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இல்லையா? அவங்களுக்கு இப்ப நம்ம வெளிமா இங்க வந்துருவாங்க இல்லையா? இப்ப இங்கேயே அவங்களுக்கு குழந்தை எல்லாம் பிறக்கும். ஆனாலும் அவங்க பூர்வீகம் அதுதான், அவங்க சொந்த ஊர் தான் இல்லையா? இப்ப இங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, நாம நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்றதுனால நம்ம எந்த ஊர்ல இருந்தாலும் எங்க போய் ஆகணும்? எருசலேமுக்கு போய் ஆகணும், சொந்த ஊருக்கு போய் ஆகணும். கரெக்டா? அப்ப நமக்கு 2 லாங்குவேஜ் தெரியும். எது தெரியும்? தமிழும் தெரியும், இந்தியும் தெரியும், தெலுங்கும் தெரியும். அப்படி தெரியும். அந்த மாதிரி வந்தவங்க தான் இப்ப யாரு? இவங்க எல்லாம். இவங்க எல்லாருக்குமே பூர்வீகம் அதுதான், ஜெருசலேம் தான் இல்லையா? ஆனா இவங்க எங்க இருக்காங்க? வானத்துக்கு கீழே சிதறப்பட்டு போயிருக்கிற யூதர்கள், சிதறி போயிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே எங்க வந்து பண்டிகைக்காக எங்க கூடியிருக்கிறாங்க? ஜெருசலேம் கூடியிருக்காங்க. நல்லா கவனிங்க. இப்ப 12 பேர் நிக்கிறாங்க இல்லையா? எல்லாரும் மேல பரிசுத்த ஆவி வந்தது இல்ல? ஆப்போசிட் நிக்கிறவங்க மேல வந்ததா? இங்க 12 பேர்ல இருக்கிறவங்களும் வந்தது. 12 அப்போஸ்தலர்கள் மேலதான் அந்த நாவல் சொல்லுங்க. அங்க கூடி இருக்கிற எல்லாரும் மேல வந்ததுன்னு இருக்கு இல்லையா? 12 பேர் மேல மட்டும் தான் வந்ததா? வீடு முழுவதும் நிறைஞ்சு ஆனா அந்த ஒவ்வொரு மேலன்றது 12 பேருக்கா இல்ல? அவர்கள் மேல் அப்படின்னு தான் இருக்கு. சாலமன் பேர் என்ன சொல்றாருன்னா, அங்க கூடி வந்து எல்லா யூதர்கள் மேலயும் அப்படின்ட்டு வந்தது. ஆனா அந்த நாவுகள் மட்டும் வந்து அந்த அப்போஸ்தலர் மேல வந்து பாஷையில பேசுறாங்க. ஓகே. அக்னிமயமான நாவல் வந்து சொல்லுங்க. அதான் யாருக்கு வேண்டும்? அதாவது அந்த எல்லாரும் மேல வந்து அந்த அபிஷேகம் வந்து இருக்குது. எல்லாரும் மீன்ஸ் யார சொல்றீங்க சிஸ்டர்? எல்லாருமே வந்தா அப்போ அந்த ஜனங்க சொல்ல மாட்டாங்கல்ல, இவங்க எப்படி நம்மளோட பாஷையில பேசுறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்கல்ல. எல்லாரும் பேசலாம். இப்ப என்ன ஆச்சு? தண்ணி பாஷை பேசிட்டாங்க, பற்பல பாஷைகள் பேசிட்டாங்க. ஓகே, பேசிட்ட பிறகு யார் பிரசங்கம் பண்றா? பேதுரு. ஏன் இப்ப பிரசங்கம் பண்றாரு தெரியுங்களா? அப்போஸ்தலர்களுடைய ஸ்டைல் இதுதான். ஒரு அற்புதம் பண்ணி எல்லாருடைய அட்டென்ஷனும் தான் பக்கம் திருப்பிக்கிட்ட பிறகுதான் பிரசங்கம் பண்ணுவாங்க. சொல்றது புரியுதுங்களா? இல்லைன்னா சாதாரணமா இவர்கள் கவனிக்க மாட்டாங்க. தேவாலயத்துல ஒரு அலங்கார வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துட்டு போற, அவரை சுத்தப்படுத்தி உள்ள அனுப்பிடுவாங்களா ஆலயத்துக்குள்ள, அங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. இவன் அவன்ல அப்படின்னு அந்த ஆச்சரியத்தை அட்டென்ஷனை தான் பக்கம் என்ன பண்ணுவாங்க? திருப்புவாங்க ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி ஒரு அட்டென்ஷனை இப்ப என்ன பண்ணிருக்காங்க? திருப்பி இருக்கிறாங்க. திருப்பிட்டு இப்ப பேதுரு என்ன பண்றாரு? இருந்து பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ண பிறகு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37 இருந்து படிங்க. இப்ப இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே சுத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார். இப்பதான் என்ன பண்ணாங்க? இருதயத்துல குத்தப்பட்டவர்களா? பிரசங்கம் குத்திருச்சு, நாங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு சென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். என்ன பண்ணாங்க? இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பரிசாவே கிடைக்கும்ன்றாரு. நீங்க என்ன பண்ணணும்? அப்பொழுது பரிசுத்த ஆவியின் பெறுவீர்கள். அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றாங்க? 41ஆம் வசனத்துல, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ள.
என்ன டவுட் இப்போ? 12 பேர் மேலதான் வந்துச்சு. அவ்வளவுதான். யார் மேலதான் வந்தது? அப்போஸ்தலர் அப்படி மேல 12 பேர் மேல மட்டும்தான் வந்தது. ஏன் அப்படின்னா அக்னிமயமான நாவுகள் தான் வந்துச்சு, காது வரல. நான் என்ன ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து பேசுறது நான் வேற மாதிரி சொல்றேன். இப்ப என்ன சொல்றேன், நீங்க எல்லாருமே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, நான் வந்து பேதுருன்னு வச்சுக்கோங்க, அல்லது வேற ஒரு அப்போஸ்தலர்னு வச்சுக்கோங்க. நீங்க தான் 17 விதமான பாஷை பேசுற சகோதர சகோதரிகள். நீங்க இங்க இப்ப நீங்க ஒரு 5 பேர் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இந்த 5 பேருக்கும் 5 லாங்குவேஜ் தெரியும். மலையாளம், தெலுங்கு, அந்த மாதிரி 5 லாங்குவேஜ் தெரியும். இப்ப நான் தான் பேதுரு, நான் அந்நிய பாஷை பேசுறேன். நான் அந்நிய பாஷை என்ன பண்றேன்? பேசுறேன். நல்லா கவனிங்க. இப்ப நான் தமிழ்ல தான் பேசுறேன். நான் தமிழ்ல பேசுறது உங்களுக்கு உங்க பாஷையில கேக்குதா, இல்ல நான் உங்க பாஷை பேசுறேன்? நீங்க பார்லிமெண்ட் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைக் வச்சிருக்காங்களா? ஏன் வச்சிருக்காங்க தெரியுமா? நீங்க எழுந்து நின்று தமிழ்ல கூட பேசலாம், அவங்களுக்கு அதுல அவங்க லாங்குவேஜ்ல கேட்கும், இங்கில கேட்கும், உடனே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லும். அதுதான் காதுல மாட்டி பேசுறது. இப்ப இருக்கிற டெக்னாலஜி அது. நீங்க ஹிந்தி தெரியல, இங்கிலீஷ் தெரியல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கவலைப்படுறாங்க. நீங்க எழுந்து தமிழ்ல என்ன பண்ணலாம், பேசலாம். அவர்களுக்கு நீங்க தமிழ்ல தான் பேசுவீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரும் எடுத்து காதுல மாட்டிக்கும். அது என்ன சொல்லும், இம்மிடியட்டா டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லும். நீங்க சொல்ல சொல்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லும். ஓகே, இப்ப நான் தமிழ்ல பேசுறது உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆகி உங்க பாஷையில கேக்குதா, இல்ல நான் உங்க பாஷையில தான் பேசுறேன்னா? சொல்லுங்க. நம்ம புரிஞ்சுக்கிறது தான் நம்ம மதர் டங்ல புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? பேசுறது இப்போ நீங்க இங்கிலீஷ்ல பேசுனீங்கன்னா கூட எங்களுக்கு புரியுது, எங்களோட மதர் டங்ல தான் நாங்க புரிஞ்சுக்கிறோம். பேசுறதோட நீங்க இங்கிலீஷ்ல தான் பேசுறீங்க, அது புரியும். ஆனா அதோட அர்த்தம் வந்து அப்ப நான் இங்கிலீஷ் பேசுறது உங்களுக்கு புரியுது இல்ல? நான் அதுதான் கேக்குறேன். இப்ப நான் பேசுறது உங்களுக்கு புரியுது, புரியுதா? இப்ப நான் இப்ப உதாரணத்துக்கு எபிரேய பாஷை பேசுறேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே எபிரேய பாஷை தெரியும். ஏன்? அர்த்தம் புரியும். நீங்க எல்லாருமே யூதர்கள் தானே, இங்க இருந்தானே போயிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாரும் டிஃபால்ட்டா என்ன பாஷை தெரியும்? ஈப்ரு பாஷை தெரியும். இப்ப நீங்க போயிட்டு வந்திருக்கிற தெலுங்கு, ஹிந்தி எல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. நான் உங்க இப்ப நல்லா கவனிங்க, அதான் நான் கேக்குறேன். நான் எந்த ஓன் லாங்குவேஜ்ல பேசி உங்களுக்கு உங்க லாங்குவேஜ்ல கேட்டுச்சா, அல்லது நான் தெரிஞ்ச இந்தியில தான் பேசினா உங்க பாஷையிலே? நல்லா இருந்தது போட்டு குழப்பி விட்டு அதுதான் வரும். அவங்க வந்து மேபி ஹீப்ரூல பேசியிருக்கலாம், அப்போ சிலருக்கு எபிரேய மொழியில பேசியிருக்கலாம். பட் இவங்களுக்கு கேட்டவங்களுக்கு இதுக்குதான் நான் சொன்னேன், நான் தமிழ்ல பேசி உங்களுக்கு எல்லாருக்குமே உங்க பாஷையாகிய தெலுங்கு, ஹிந்தியில கேட்டுச்சுன்னா எனக்கு ஏன் பரிசுத்த அது உங்களுக்கு என்ன வேணும்? சொல்ல புரிஞ்சா? சொல்ல புரியுதுங்களா? கடவுளோட கிஃப்ட் அதுதானே. பரிசுத்த அது உங்களுக்கு வேணுமா எனக்கு வேணுமா? பற்பல பாஷைகளை பேசினார்கள். நான் என் பாஷையில பேசினா அது என்ன வரம் கிடையாது, பற்பல பாஷை பேசுற வரம் கிடையாது. கரெக்ட். அதனாலதான் பேசுகிற நாவு தான் வந்தது, கேட்கிற காது வரல. போலீஸ் கிட்ட எந்த ரூபத்துல இருக்கு? இவங்களுக்கு தான் நாவுகள் தான் வந்துச்சு தவிர உங்களுக்கு காதுகள்லாம் வரல. ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும்னா கிளியரா தெரிஞ்சுக்கணும். அந்நிய பாஷைன்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான், அதனாலதான் உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் வராது எதுவுமே. ஓகே, அப்ப அந்நிய பாஷைன்றது யாருக்கு வரல? ஜனங்களுக்கு வரல. யார் தான் பேசுனா? நான் தான் உங்க பாஷையில பேசினேன். பேசுறதுனாலதான் நீங்க என்ன நினைச்சீங்க, பேசுறவர்கள் எல்லோரும் யார் அல்லவா? கலிலேயர்கள் அல்லவா? யார் அல்லவா? கலிலேயர்கள். ஏன் கலிலேயர்கள் சொல்றாங்க? அவங்க படிப்பறிவு இல்லாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள் அல்லவா? இவங்க அப்படி இருக்க பாருங்க, அப்போஸ்தலர் 4:13 பாருங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிறதை
தைரியத்தை அவர்கள் கண்டு ம். அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு பாத்தீங்களா அவங்க யாரு? கலிலேயர்கள். அவர் ரொம்ப பேரு. இவங்க எப்படி இவ்வளவு பாஷை பேசுறாங்க? இப்ப நான் எழுந்து எனக்கு வந்து நான் பேதுருவா இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன லாங்குவேஜ் தான் தெரியும்? பொதுவா அங்க பேசுனது என்ன? அரமைக் தான் பேசினாங்க. எதான் பேசினாங்க? அரமைக் தான் பேசினாங்க. அங்க ஆல்ரெடி கிரேக்கர்கள் இருந்ததுனால கிரேக்க பாஷை பேசுறவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க, ரூல் பண்ணாங்க. அராமைக்கு ரோமர்களுடைய லாங்குவேஜ் என்ன தெரியுங்களா? அங்க அவங்களை ரூல் பண்ணிட்டு இருந்த ரோமர்கள் தானே. அவங்களுக்கு அது என்ன லாங்குவேஜ் தெரியுமா? லத்தீன். என்னது? லத்தீன். அப்ப அங்க எத்தனை பாஷை இருக்கு? அங்க இதுலதான் எபிரேய பாஷை பேசுறவங்களும் இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கிரேக்க பாஷை பேசுற யூதர்களும் இருந்திருக்காங்க. அராமைக், இயேசு கிறிஸ்து அராமைக் தான் பேசினார். அராமைக் பேசினவங்களும் இருக்கிறாங்க, லத்தீன் பாஷை பேசுறவங்களும் இருந்தாங்க. புரியுதுங்களா? அதான் மேல போர்லாம் லத்தீன்ல தான் இருக்கும். ரோமர்கள் தானே வச்சாங்க, அவங்களுடைய லாங்குவேஜ் அது. ரோமர்களுடைய லாங்குவேஜ் லத்தீன் பாஷை. புரிஞ்சா? சரி, அப்போ அப்போஸ்தலர்ல இருக்கிற காரியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வந்திருக்கிறவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இவங்க எப்படி என்னுடைய பாஷை என்ன பண்றான் பேசுறான். நான் போய் 100 வருஷம் ஆச்சு வெளியூர் போய். என்னுடைய லாங்குவேஜ் என்னது? தெலுங்கு. ஆனா இங்க வந்து பார்த்தா பேரு தெலுங்கு என்ன பண்றாரு? இவர் எரிசலை விட்டு வெளில போகவே இல்லை. இவர் வளர்ந்தது எல்லாமே மீன் பிடிக்கிறவர் தான். இவர் எப்படி என்னுடைய ஜென்ம பாஷையில என்ன பண்றாரு பேசுறாரு அப்படின்னு எல்லாருக்கும் என்ன வருது? ஒரு ஆச்சரியம் இல்லையா? அப்போ இவர்களுக்கு இது ஆச்சரியமா இருக்குது. யாருக்கு ஆச்சரியம்? வெளியூர்ல இருந்து வந்தவங்களுக்கு அது ஆச்சரியம். உள்ளூர்ல இருக்கிறவங்க குடிச்சிருக்கான்னு சொல்றான். உள்ளூர்ல இருக்கிறவங்க யாரு? உள்ளூர்ல இவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றான்? அவனுக்கு இவங்க பேசுற பாஷை என்ன பண்ணாது? புரியாது இல்ல. அதனால இவன் என்ன சொல்றான்? அப்ப ஒருத்தர் என்ன சொல்றான்? இவர்கள் நம்மளுடைய ஜென்ம பாஷையில பேசுறாங்கன்னு புரிஞ்சு சொல்றான். ஒருத்தங்க என்ன சொல்றாங்க? இவர்கள் மதுபானம் குடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் பேதுரு எழுந்து பேசுறாரு, சகோதரரே நீங்க நினைக்கிறபடி இவங்க என்ன இல்லை பாருங்க. அப்போஸ்தலர் 2ல படிங்க. நீங்க 15 படிங்க சிஸ்டர். எந்த டைம் அப்போ? 9 மணி. அப்படி கேட்கல அவரு. பொழுது விழுந்து எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க கிறிஸ்தவர்கள். காலையில என்ன குடிப்பாங்க? இல்ல 5 மணிக்கே குடிக்கலாம். பேதுரு அந்த மீனிங்ல கேட்கல. பொழுது விழுந்து எந்த டைம் அது? 3ஆம் மணி வேலையா இருக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க, இது ஜப வேலையாச்சு. 9 மணிக்கு என்ன வேலை? ஜப வேலையாச்சு. ஆலயத்துக்கு வந்திருக்கிற யாராவது என்ன பண்ணுவாங்களா? அந்த மீனிங்ல கேட்கிறாரு அவரு. புரிஞ்சுங்களா? அப்போ நீங்க பாருங்க, இங்க அந்நிய பாஷைன்ற விஷயத்த இங்கதான் முதல் வேதம் என்ன பண்ணுது? ஓபன் பண்ணுது. ஓகே, அந்நிய பாஷைன்றது என்னன்றது ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நீங்க அப்போஸ்தலர் படிச்சா என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இவங்க எல்லாருக்குமே அந்நிய பாஷை பேசினாங்க. பேசினது எல்லாருமே படிப்பறியில்லாதவர்கள் தான். ஆனா பேசினது அவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு, அப்போஸ்தலர்களுக்கும் புரிஞ்சிச்சு. பேசுறவங்களுக்கு புரியும், கேட்கறவங்களுக்கு புரியும். இன்னைக்கு கிறிஸ்தவ மன்னர்கள் பேசுற அந்நிய பாஷை சொல்லுங்க. இல்ல நான் கிண்டல் பண்றதா சொல்ல, பேசுறவனுக்கும் புரியாது, பேசுறவனுக்கும் புரியாது, கேட்கறவங்களுக்கு புரியாது. இல்ல அதான் சொல்றேன். நீங்க தேவத்துல தெளிவா இருந்தீங்கன்னா அவங்களும் தெரியாது. சரியா? இதுதான் நீங்க அப்போஸ்தலர் 2ல படிச்சீங்கன்னா இருக்கிற ஒரு விளக்கம். இதோடைய அடிஷனலா இருக்கிற விளக்கம் என்னன்னா 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம். இங்க கொரிந்தியர் சபையில அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுற நிருபம் இல்லையா? 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர்.
கவனிங்க சிஸ்டர். என்ன தெரியுங்களா, இந்த கொரிந்து சபைன்றது வந்து ரொம்ப குழப்பமான ஒரு சபை. இதுல நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, நிறைய கம்ப்ளைண்ட் பேசிட்டே இருப்பார் பவுல். நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பார், பேசிட்டே இருப்பார். ஏன்னா ஒரு டிசிப்ளினா இருக்காது இந்த சபை. ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளணும், ஸ்திரீயானவள் வந்து சபையில பேசுவது. அதுல சொல்றா பாருங்க, 1 Corinthians 14ஆம் அதிகாரம் அந்த வசனம் படிங்க பார்ப்போம். 34ஆம் வசனம் பாருங்க. சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்கிறது. வேதமும் அப்படியே சொல்லுகிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷனிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுவது அயோக்கியமாய் இருக்கும். என்ன சொல்றாருங்க? பெண்கள் சபையில பேசக்கூடாது. நீங்க எடுத்துக்கோங்க, யாரு நீங்க பேசல? ஸ்திரீகள். நிறைய இடத்துல போனீங்கன்னா பிரதர் ஐயாவோட அம்மா பேசினாதான் புரியுதுவாங்க இல்லையா? வசனம் இங்க அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு? அது என்ன பிரச்சனைகள் பண்ணக்கூடாதுன்றது அப்படி சொல்றாரா, இல்ல பேசவே கூடாதுன்னு போய் நாங்க பைபிள் எல்லாம் ரீட் பண்றோம், அதை பத்தி சொல்லல. நீங்க பைபிள் ரீட் பண்ணலாம், பாடலாம். பாருங்க 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறது. இதுதான் பேசக்கூடாதுன்னாரு. எதை பண்ணக்கூடாது? உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் என்ன பண்ணல, உத்தரவு கொடுக்கறதில்லை, அவள் அமைதலா இருக்க கடவுள். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னு எண்ணத்தினால் எனில், முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டால், மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டலே. அப்படி சொல்றாரு, ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லைன்னு. ஆதாம் பழம் சாப்பிடலையா? கிளியராக சொல்றாரு. என்ன சொல்றாருங்களா, ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டாள், ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. அப்படின்னா ஆதாம் வஞ்சிக்கப்பட்டு பழம் சாப்பிடல, தெரிஞ்சுதான் சாப்பிட்டார். அதுதான் சொல்றாரு, ஆதாம் வஞ்சிக்கப்பட்டு அப்படியா அப்படின்னா இம்ப்ரெஸ் ஆகலாம் சாப்பிடல. அது சாப்பிட்டா எதுக்கு என்ன தெரியும், அவருக்கு செத்து போயிடும் தெரியும். சொல்லிருக்காரு, அவருக்கு தெரிஞ்சுதான் சாப்பிட்டாரு. அதனால அவர் வஞ்சிக்கப்பட்டு என்ன பண்ணல, சாப்பிடல இல்லையா? இன்கேஸ் சர்பம் வந்து ஆதாம கிட்ட பேசியிருந்தா ஆதாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டார். ஆமா, ஆதாம் கிட்ட வந்து ஒரு அப்ரோச் பண்ணான்னு வச்சீங்க, சாத்தா ஆதாம் என்ன பண்ணுவாரு? கெட் அவுட். சாத்தானுடைய தந்திரத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு நாள்ல போய் ஏவாளை பார்த்து ஸ்திரீயே அப்படிலாம் இல்ல. ஒவ்வொரு நாளும் அந்த தாட்டை எங்க விதைச்சிட்டே இருப்பான், ஏவாள்கிட்ட, ஸ்திரீ கிட்ட விதைச்சிட்டே இருப்பான். ஸ்திரீ இப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இருக்கிறது 2 பேர் தான். இதே சமயம் இந்த 2 பேர்லயே இந்த ஸ்திரீ என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, தன்னை தனிமைப்படுத்துக்கிறதுக்காக காப்பாங்க. யாரை விட்டு வெளியே? இப்ப இருக்கும்போது ஆதாம் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாரு? சாப்பிடக்கூடாது. இப்ப ஸ்திரீ என்ன பண்றாங்க? ஆதாம் விட்டு தனியா வருவாங்கல்ல, கரெக்டுங்களா? இதெல்லாம் நமக்கு ஸ்பிரிச்சுவல் மீனிங். ஆதாம்ன்றது பிந்தின ஆதாமுக்கு அடையாளம். யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? இந்த இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாமுக்கு அடையாளம். ஏவாள் யாருக்கு அடையாளம்? சபையாகி நமக்கு அடையாளம். எப்படி ஏவாள் கொண்டு போய் ஆதாம் கிட்ட கொடுத்தும் போது ஆதாம் வாங்கி புசிச்சாரோ, நாமும் மரணம் என்ற ஒண்ணு கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்தோமா? இயேசு கிறிஸ்து கொடுத்தோம், அவர் வாங்கி புசிச்சார். புரியுதுங்களா? அவருக்கும் தெரியும் அது சாப்பிட்டா என்ன வரும்,
மரணம் வரும், தெரிஞ்சுதான் சாப்பிட்டார். ஓகே, அப்ப என்னைக்கு நம்ம ஆதாம விட்டு விலகுறோமோ என்ன பண்ணிடுவோம்? கன்ஃபார்ம் வஞ்சிக்கப்படுவோம். யாரால? சாத்தானால. அதனாலதான் பாருங்க, இருக்கிறதே 2 பேரு, அந்த 2 பேரையும் கூட சாத்தான் பிரிக்கிறான் பாருங்க. இனி 100 பேர் சபையில இருந்தா ஏன் பிரிக்க மாட்டான்? ரொம்ப சர்வசாதாரணம். அவன் பாக்கெட்லதான் இருப்போம். நம்ம சாத்தானுக்கு, சாத்தான் பாக்கெட்லதான் இருப்போம், நம்ம இருப்போம். ஆனா பாட்டு சாத்தானுக்கு சவால் விடும் ஒன்னும் கிடையாது. யாரு என்ன சவால் விடுவீங்க? ஒன்னும் இல்லை. ஈஸியா என்ன பண்ணுவான்? 2 தேவனுடைய சமூகத்துல தேவனால் சேவை சாயல படைக்கப்பட்ட 2 பேர் என்ன பண்றான்? பிரிச்சுட்டா இல்லையா? ஏசு கிறிஸ்துவ மலமல நின்று ஏசு கிறிஸ்துவ கிட்ட என்ன பண்றான்? சவால் விட்டு சொல்றான் இல்லையா? கரெக்டா? நாமெல்லாம் எங்க வேத வசனம் நம்ம கிட்ட இல்லைன்னா அவன் என்ன பண்ணவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது. அதான் யோவான்லாம் எழுதுற, வாலிபர்களே வேத வசனம் உங்களுக்கு நிலைத்திருக்கிறதுனால நீங்க கொல்லாங்கன்னு என்ன பண்ணுங்க, ஜெயிப்பீங்க இல்லையா? ரோமர் 16:20 சொல்ற, அப்போஸ் நாங்க இப்போ சீக்கிரத்துல சாத்தானே எங்க மிதிச்சு போடுவீங்க, காலுக்கு என்ன பண்ணுவீங்க, மிதிச்சு. இதெல்லாம் வேத வாசனம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. அதனால ஒரு மாயத்திலே இருக்கக்கூடாது. எப்பவுமே ஒரு மாயத்திலேயே என்ன பண்ண இருக்கிற வேத வசனத்துல. அதனால வசனம் இருந்தா நம்புங்க, வசனம் இல்லைன்னா என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. வசனம் இருக்குதுன்னு நான் சொன்னா கூட அந்த வசனம் அதை தான் சொல்லுதான் என்ன பண்ணுங்க, முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுங்க இல்லையா? இல்லைன்னா என்ன பண்ணாதீங்க, நம்ப வேண்டாம், நம்பாதீங்க. மறுபடியும் சொல்றது அதுதான், நீங்க எந்த சபைக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்க பரலோகத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள். சபை வைராக்கியத்தை விடுங்க, பரலோக வைராக்கியத்தை வச்சுக்கோங்க. சபை உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்காது, பரலோக அழைப்பு தான் உங்களை கொண்டு போய் சேரும் இல்லையா? இயேசு கிறிஸ்து வாசல் நின்றுட்டு நீ எந்த சபைன்னு கேட்டு உங்களை உள்ள விட மாட்டாரு. அப்படி என்ன பண்ணாதீங்க, அந்த வைராக்கியத்துல இருக்காதீங்க. நாம் அதுக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, அதெல்லாம் விட்டுடுங்க. மாயமாலமான ஒரு பக்தி, எதுலாம் உங்களுக்கா தோணுதோ, பொல்லாங்கா தோணுதோ, அதெல்லாம் என்ன பண்ணிடுங்க, விட்டுடுங்க. இதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு உங்களுக்கு தோணுதா, அதை வற்புறுத்தலுக்காகவும் பாரம்பரியத்துக்காகவும் கட்டாயத்துக்காக என்ன பண்ணிட்டு இருக்காதீங்க, செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் இல்லை. நீங்க தேவனுக்காக உண்மையா வாழணும்னு என்ன பண்ணுங்க, முடிவு பண்ணிட்டீங்கன்னா வாழ்ந்துருங்க. இதுதான் நம்ம விட வேண்டிய விஷயங்கள். பாருங்க, அப்போ கொண்டு கொஞ்சம் 14 சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. 14:1 படிங்க பார்ப்போம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசனத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷனுக்கு பேசாமல் தேவனுக்கு பேசுகிறான். இங்கதான் இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்க, என்ன சொல்றாங்க, நாங்க தேவன்கிட்ட ரகசியம் பேசுறோம். தேவனுக்கு லாங்குவேஜ் தெரியுமா தெரியாதா? தெரியாதா? லாங்குவேஜ் தேவனுக்கு தெரியுமா? நீங்க வேணா யோசிச்சு பாருங்களேன். தமிழ்ல இருக்கிறவங்க பேசுற அந்நிய பாஷை வேறமா இருக்கும், தெலுங்குல இருக்கிறவங்க பேசுற அந்நிய பாஷை வேறமா இருக்கும். அவங்க ஸ்லாங்ல என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்க பேசிட்டே இருப்பாங்க. கரெக்டா? இப்ப பேசுறவங்க போய் என்ன கேட்டா அவங்க சொல்ல முதல் வசனம் என்னன்னா இந்த வசனம் சொல்லுவாங்க, அந்நிய பாஷையை பேசுகிறவன் ஆவியினாலே என்ன பண்றான். 2ஆம் வசனம், ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறது ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். சரி, இப்ப இந்த பிரச்சனைய ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் கையில் எடுக்கிறாரு அப்படின்னா, கொரிந்து சபைன்றது எங்க இருக்குது அப்படின்னா, இந்த கொரிந்து சபை வந்து கிரேக்க நாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, கிரீஸ், அதுல இருக்கிற ஒரு முக்கியமான பட்டணம். இன்னும் சொல்லணும்னா துறைமுக பட்டணம். என்ன பட்டணம்? துறைமுக பட்டணம். என்ன அர்த்தம்? ஆமா, போர்ட் சிட்டி. கப்பல் வந்து போறேன். அங்க நிறைய வியாபாரங்கள், நிறைய பலவிதமான பாஷைகளை பேசுறவர்கள் எங்க வருவாங்க, அங்க வருவாங்க. அங்க இருக்கிற ஒரு முக்கியமான சர்ச் தான் இந்த ரோம் சபை. ஓகே, இந்த ரோம்ல நடக்கிற சில காரியங்களை தவறா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பிரயோகிச்சுட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இந்த சபையில அன்டிசிப்ளினா நிறைய காரியங்கள் என்ன பண்ணு நடக்குது. ஒண்ணு இந்த என்னது அந்நிய பாஷை, ஸ்திரீகள் முடிகளை வெட்டுறது, முக்காடு போடாம இருக்கிறது, ஸ்திரீகள் அவங்க விருப்பத்துக்கு சபையில இருந்து என்ன பண்றது, பிரசங்கம் பண்றது, போதனை பண்றது.
சரி, ஏன் ஸ்திரீகளை சபையில பேசக்கூடாதுன்ற பவுல்? பெண் ஆதிக்கம் அப்படி என்ன பண்றாரா பவுல்? இருக்கலாம். அந்த இடத்துல பிரச்சனை வந்த மாதிரி, அதாவது ஏமாதார பிரச்சனை வந்த மாதிரி திரும்ப இங்க ஏதாவது வருமோ? இல்ல அப்படி சொல்றதுல அவரு பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. யூதன் என்றும் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் என்றும் இல்லை, ம். ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிறிஸ்து. இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டுல அப்போஸ்தலன் பவுல் இருந்தாரா? இது சொல்ல மாட்டார். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, சமம் தானே ஈக்குவல். எவ்வளவு சமம்? ஆக்சுவலா என்னன்னா, நம்முடைய அழைப்புல ஆண் பெண் கிடையாது. இந்த அழைப்புல என்ன கிடையாது? ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை கிடையாது. புரியுதுங்களா? மரியாதை இருக்கிறாங்க, அவங்க கிறிஸ்துவின் சபையா மாறவங்கள மாட்டாங்க. மரியாதை அவங்க தாய் மாறுவாங்க. மாத்தல் இருக்காங்கல்ல, மாறவங்கள மாட்டாங்களா? மாறுவாங்க. அநேக ஸ்திரீகள் வந்து தங்கள் சிசிலாம் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துக்கு, ஆமா நிறைய பேர் இருக்காங்களே, இவங்களாம் சபையா மாறவங்கள மாட்டாங்க. கண்டிப்பா மாறுவாங்க. மாறுவாங்கல்ல, பின்னாடி ஊழியம் பண்ணாங்கல்ல, மாறுவாங்கல்ல. கரெக்ட் தானே? ஏன் இங்க அப்போஸ்தலன் பவுல் இப்படி சொல்றாரு? அழைப்புல என்ன கிடையாது? அழைப்பு எல்லாருக்கும் எல்லாருக்கும் பொதுவாக இல்லையா? இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுடைய கணவன் வரல, ஏன் வரல? அவங்களுக்கு அழைப்பு அதுதான் அழைப்புன்றது. குடும்பமா கிடையாது. அழைப்புன்றது இண்டிவிஜுவல். அழைப்புன்றது என்னது? இண்டிவிஜுவல். இங்க நான் வந்து இந்த வேத பாடத்தை 15 வருஷமா பேசிட்டு இருக்கேன். ஓகே, 2010 உங்களை மாதிரி நான் உட்காந்து கிளாஸ் கேட்டேன். இன்னைக்கு 2026, 2010 பேச ஆரம்பிச்சு 2026 வரையும் பேசிட்டு இருக்கேன். இன்னும் எங்க அம்மா இந்த சத்தியத்தை கேட்க மாட்டாங்க. அதனால சொல்லலன்னு அர்த்தம் இல்ல, அவங்களுக்கு அந்த பாரம்பரியத்தை விட்டு என்ன பண்றது இல்ல. நான் ஏன் சொல்றேன்னா, அழைப்பு என்பது என்ன கிடையாது? குடும்பம் கிடையாது. என்ன கிடையாது? குடும்பம் கிடையாது. அழைப்புன்றது இண்டிவிஜுவல் இல்லையா? நீங்க வரலாம், உங்க கணவர் என்ன பண்ணலாம், வராமல் போலாம். நிறைய இடத்துல கணவர்கள் வருவாங்க, யாரும் வர மாட்டாங்க, மனைவி வர மாட்டாங்க. நிறைய இடத்துல பிள்ளைங்க மட்டும் வருவாங்க, தாய் தகப்பனதுல இருப்பாங்க, வரமாட்டாங்க. அழைப்புன்றது எல்லாருக்கும் பொதுவானது. அதுல எதுவும் சேர்க்கக்கூடாது, குடும்பமா சேர்க்கக்கூடாது. ஓகே, நீங்க விரும்பினா உங்க அந்த காஸ்பல் யாருக்கு சொல்லலாம். ஒருவேளை அவங்க அந்த அழைப்பை இருந்தாங்க, பிளான்ல இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம், வருவானதை தவிர்த்து. மற்றபடி ஒண்ணும் இல்லை. இப்போ இந்த அழைப்பு என்ன கிடையாது? ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் எதுவும் கிடையாது. புரியுதுங்களா? 120 பேர் மேல் வீட்டுல கூட்டினாங்கன்னா நிறைய ஸ்திரீகள் ஜெபம் பண்ணாங்கல்ல. சபையாராசி வந்து ஜெபம் பண்ணாங்க, ஸ்திரீகள் இருக்காங்க இல்லையா? அப்போ அதுல அவங்க இந்த சபையோட அழைப்புல லேக் அண்ட் 44 இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்கல்ல. கரெக்டா? லேக் அண்ட் 44 இருப்பாங்க. ஆனால் நாம் இந்த அழைப்பில் ஆண் பெண் என்னவா இருக்கலாம், சமமா இருக்கலாம். ஆனா நம்மளுடைய இந்த அழைப்புல ஆணுக்கும் பெண்ணுக்கும் சில வேலை இருக்கு. என்ன வேலை? நீங்க எல்லாம் முக்காடு போறீங்க, நாங்க ஏன் போடக்கூடாது? ஒரு வருதா? நீங்களாம் என்ன பண்றீங்க? முக்காடு போடுறீங்கல்ல, நாங்க ஏன் போடக்கூடாது? நீங்களாம் உங்க முடிவை வெட்டக்கூடாது, நாங்க ஏன் வெட்டணும்? ஆண்களுடைய வஸ்திரத்தை பெண்கள் ஸ்திரீகள் என்ன பண்ணாது, அணியக்கூடாது. ஸ்திரீகளுடைய வஸ்திரத்தை ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, அணியக்கூடாதுன்னு. ஏன்? அதான் அழைப்புல எல்லாம் ஒண்ணு தானே. ஏன் எங்களுக்கு ஏன் நீங்க ஏன் முக்காடு போறீங்க, நாங்க ஏன் போடக்கூடாது? அதுதான் சொல்றேன், அழைப்புல நாம எல்லாம் ஒன்னா இருந்தாலும் இண்டிவிஜுவலா நமக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. என்ன இருக்கு? ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதுல மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் போதகம் பண்றது. என்ன பண்றது? போதகம் பண்றது.
புரிஞ்சுங்களா? ஏன் போதிக்க கூடாது அப்படின்னா, வேற நல்ல முக்கியமான பாயிண்ட் கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் நாளைக்கு நீங்க இந்த தவறுலாம் பண்ணக்கூடாது, அதுக்காக சொல்றேன். ஏன் போதகம் பண்ணக்கூடாது, ஏன் ஒரு ஸ்திரீ எழுந்து மேல நின்று உபதேசம் பண்ணக்கூடாது, ஏன் பவுல் வந்து இதை வன்மையா கண்டிக்கிறாரு? அவர் வந்து என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஆனா பெண்கள் மத்தியில பேசலாம், ஆண்கள் வர 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 1 எடுத்துக்கோங்க. முப்பத்தி 35 படிங்க. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோகமா இருக்குமே. தேவ வசனம் உங்களிடத்தில் உங்களுக்கு இருந்தா புறப்பட்டது, அது உங்களிடத்துக்கு மாத்திரமா வந்தது. ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளை. நான் என்ன சொல்லல, உங்களுக்கு யாருக்காவது ஆவியை பெற்றவங்க நீங்க நினைச்சீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றத என்னுடைய ஓன் தாட்டை நீங்க நினைக்காதீங்க. அது என்னது அந்த வசனம் என்ன சொல்றாரு? ஒத்துக்கொள்ள கடவன். என்ன பண்ணும்? ஏன் அப்படி சொல்றாரு? நான் ஸ்திரீகள் பேசக்கூடாதுன்றத என்னுடைய ஓன் தாட்டை என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்க கூடாது. நீங்க தேவனுடைய ஆவியை பெற்று இருந்தீங்கன்னா நீங்க என்ன ஒத்துக்கோங்க, அது கர்த்தருடைய கற்பனை தான் ஒத்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்றாரு? கர்த்தருடைய கற்பனை ஒத்துக்கோங்க. இதை நம்ம அப்படியே படிச்சுட்டே போயிடுவோம் இல்லையா? 34 வசனம் படுங்க. சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை. அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்கிறது. வேதமும் அப்படியே சொல்லுகிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. நான் அப்படி சொல்றேன்னு சொல்லல, எது சொல்லுது? வேதம். அதனாலதான் இது கற்பனைன்னு ஒத்துக்கொள்ள கடவன் சொல்றாரு. அது நீங்க தான் வேதம் எங்க சொல்லுங்க, என்னையே கேட்டா அவர் சொல்லாம சொல்ல மாட்டார்ல. நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க படையற்பாட்டுல எங்க ஆனாலும் படிங்க. எந்த பிரீஸ்டாவது பெண்ணா இருக்காங்களா? எந்த ஆசாரியனாவது பெண்ணா இருக்காங்களா? பெண் ஆசாரியர்கள் என்ன இருக்காங்களா? இல்ல. சரி, அதுல வந்து சிஎஸ்சில இருக்காங்க, வருவாங்க பெண். மற்ற சர்ச் எல்லாம் இருக்காங்களா எனக்கு தெரியாது. ஆனா நீங்க என்ன இப்ப என்ன சொல்லுங்க, நீ சகோதரி நியாயாதிபதிகளை தெபரால் சொல்லுவாங்க. நீங்க பிலிப்புக்கு 4 கன்னிகை ஸ்திரீ பெண்கள் இருந்தாங்க, அவங்க தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. உபதேசம் பண்ணாங்கன்னு இருக்கான்னு கேட்க. சபையில் எழுந்து யாராவது உபதேசம் பண்ணார்களா? யாருமே. அதுதான் வேதமும் சொல்லுது. ஆசாரிய ஊழியத்துக்கு தேவன் யாரதான் கூப்பிடுவாருன்னா, நீங்கள் லேவி கோத்திரத்தாரா இருந்தாலும் சரி, யாரும் ஆசாரிய ஊழியத்துக்கு வரணும். ஏன் இது வந்து தேவன் இப்படி சொல்றாரு அப்படின்னா, இதுலதான் நமக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் பெரிய அளவுல ஒளிஞ்சிருக்கு. சில டிசிப்ளின் நீங்க என்ன பண்ணி ஆகணும், ஃபாலோ பண்ணிதான். நீங்க யாருன்னா சொல்லுங்க, நீங்க எல்லாம் ஏன் முக்காடு போடுறீங்க? நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற காரியங்களை கொண்டு வந்து இங்க சொல்லல. அவர் நியாயப்பிரமாணத்தை உடைச்சுதான் போட்டார். நியாயப்பிரமாணம் ஸ்திரீகள் சபையில் முக்காடிட்டுக் கொள்ள கடவீர்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் சொல்றாரு? தேவ தூதர்கள் நிமித்தம் நீங்க முக்காடுறீங்கன்னு சொல்றாரு. வேற எல்லா வசனம் தான் சொல்றீங்க, ஏன் அப்படி சொல்றாரு?
ஏன் நீங்க முக்காடு இப்போ நாங்கள் அடக்கமாக தாழ்மையாக இருப்பதற்கு அடையாளமே என்னது? முக்காடு அப்படின்னு சொல்லிட்டா முக்காடு போட்டு அப்படி ஆயிடுமா? இல்ல, வெறுப்பு, கோபம் வச்சு முக்காடு போட்டு சரி. இதெல்லாம் சில அடையாளங்கள். எது? முக்காடிட்டுக் கொள்வது. ஏன் ஜெர்மன் முட்டி போடுறீங்க? அது ஒரு அடையாளம். ஏன் இந்த ராபோஜனம் புசிக்கிறீங்க? அது ஒரு அடையாளம். உண்மையாவே அந்த அப்பமும் திராட்சை ரசமும் அவருடைய மாம்ச ரத்தம் எல்லாம் கிடையாது. அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு அடையாளம். ஏன் ஞானஸ்தானம் தண்ணியில் எடுக்கிறீங்க? அது ஒரு அடையாளம். அது ஒரு அடையாளம். அடையாளம் செய்வதால் நீங்க ஒண்ணு சொல்றீங்க தேவனுக்கு. அந்த மாதிரி ஸ்திரீகள் பேசாமல் இருப்பது ஒரு அடையாளம். பவுல் சொல்றது என்ன அடையாளம் அப்படின்றத அடுத்த வாரம் என்ன பண்ணலாம். ஓகே, ஸ்திரீகள் ஏன் பேசாம இருக்கணும், ஸ்திரீகள் ஏன் முக்காடிட்டுக் கொள்ளணும், அந்நிய பாஷை குறிச்சு வேற என்ன 14ஆம் அதிகாரத்துல என்னென்னலாம் பேசுறாரு அப்படின்னு ரொம்ப அடுத்த வாரம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். நாங்க போறோம் ஃப்ரைடே நடக்குது. ஒரு 10 பேர் 15 பேர் கூடியிருக்கோம், லேடிஸ் மட்டும் தான். அப்போ ஒரு நேரத்துக்கு 1000 வரலன்னா எங்களுக்கு யாராவது சொல்லுவாங்க, இன்னைக்கு நீங்க மெசேஜ் கொடுங்கம்மா. ஸோ நமக்கு தெரிஞ்ச வசனங்களை ஏதாவது நீங்க உங்களோட ஃபெலோஷிப் நீங்க போறீங்க, நாங்க அங்க பெண்கள் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்றதுக்கு நான் கருத்து பின்னாடி சொல்றேன். எது நீங்க கூடுறதெல்லாம் கரெக்டா, நீங்க பண்றதெல்லாம் கரெக்டான்றது பின்னாடி சொல்றேன். ஆனா அந்த ஸ்திரீகள் என்ன சார் ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவீங்க. நீங்க அங்க கூடி பேசுறது ஆண்கள் இல்லாத நாங்க பேசலாமான்னா பேசலாம். சபையில பொதுவா நீங்க கூடி வரும்பொழுது, அது சபையா இருக்கட்டும், நீங்க மீட்டிங்ல இருக்கட்டும், எங்க இருந்தாலும் அங்க ஆண் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, இல்ல அந்த ஆணுக்கு எதுவுமே தெரியாது, இப்பதான் அவர் என்ன பண்றாரு, ஹிந்துல இருந்து வந்திருக்காரு, அந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்ததுன்னா தப்பு கிடையாது. ஓகே, இப்ப நாங்க பின்னாடி உட்காந்துட்டு வச்சுக்கங்க, நீங்க மயக்க பிடிச்சி ஆத்து ஆத்துன்னு வச்சுங்க, ஒரு வார்த்தை சொல்றேன், ஒரு இதுக்கு சொல்றேன், அது தப்பு. ஆனா இந்த அடையாளத்தை ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு அப்படின்றதுக்கு நம்ம அடுத்த வாரம் என்ன பண்ணலாம், இதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். அடுத்த வாரம் ரொம்ப இன்னைக்கு எடுக்க டாபிக்கே 14ஆம் அதிகாரம் தான். அடுத்த வாரம் பேசலாம் வந்தாங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அதனால இன்னைக்கு அடுத்த உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள். அதனால நீங்க மறுபடியும் அதெல்லாம் படிச்சு மைண்ட்ல வச்சுக்கோங்க இல்லையா. நான் பின்னாடி கேட்பேன், உங்களுக்கு ஓய்வு நாள்னா என்ன, எத்தனை விதமான ஓய்வு நாள் இருக்கு, இன்னும் சொன்ன ஆயத்த நாள்னா என்ன, ஆயத்த நாள்னா எங்கிருந்து எது வரைக்கும் ஆயத்த நாள், சில வசனம் இருக்கு, அந்த நாள் ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளா இருந்ததுலாம் இருக்கும், அதெல்லாம் எப்போ, ஆமா இல்லையா. அப்போ ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள் இருக்குது, பஸ்காவுக்கு ஆயத்த நாள் இருக்கு, எத்தனை விதமான ஆயத்த நாள் இருக்கு இல்லையா. வெள்ளிக்கிழமை என்னன்னு சொல்லணும், சனிக்கிழமை என்னன்னு சொல்லணும், வியாழக்கிழமை என்னன்னு சொல்லணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பைபிள்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இயேசு கிறிஸ்து 3 நாள் கல்லறையில இருந்தாரா, எங்க சிலுவையில இருந்தாரா, 3ஆம் நாள்ல இருந்தாரா, 3 நாளுக்கு பிறகு இருந்தாரா, கேள்வி புரிஞ்சா? 3ஆம் நாள்ல, தேர்ட் டேனா எப்படி, தேர்ட் 3 நாள் எப்படி கம்ப்ளீட் ஆகுது பாருங்க. வெள்ளிக்கிழமை சாயங்காலமா 3 மணிக்கு ஜீவன் விட்டாரா, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 3 மணிக்கு ஜீவன் விட்டாரா, அப்ப அங்க வெள்ளிக்கிழமை 7 நேரம் தான் இருக்கு, 3 மணி நேரம் இருக்கு. சனிக்கிழமை 24 hours வச்சுக்கோங்க. சண்டே எப்ப இருந்தாரு, அப்புறம் 3 நாள் ஆச்சு. நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க, 36 hours தான். ஆனா ஒரு வசனம் இருக்கு, யோனா இரவும் பகலும் 3 நாள் மீன் வயிற்று இருந்த மாதிரி மனுஷகுமாரன் 3 நாள் எங்க இருக்கணும், ஆமா இருக்கணும்னு வசனம் இருக்கு. நான் அதுக்காக தான் சொல்ல இதயத்துல இருக்கணும்னு சொல்ல. இரவும் பகலும் 3 நாள் அவர் எங்க இருக்கணும்,
அப்ப அப்படி இருக்கும்போது அவர் 3 நாளுக்கு பிறகு இருந்தாரா, 3ஆம் நாள்ல இருந்தாரா, அது எங்க இருந்து கவுண்ட் பண்ணணும், எப்படி வரணுன்றதெல்லாம் நம்ம தனியா என்ன பண்ணணும், படிக்கணும். ஓகே, அதனால கொஞ்சம் உங்களை என்ன பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. கதை கேட்டே வளராதீங்க. இன்னும் போய் தாவீது கதை, கோலியாத்து கதையெல்லாம் என்ன பண்ணிக்காதீங்க, கேட்டு அப்படியே காலத்தை ஓட்டிடாதீங்க. நிறைய கத்துக்க வேண்டியது. ஓகே, ஸோ ஜெபம் பண்ணி என்ன பண்ணலாம், முடிக்கலாம். ஸோ அடுத்த வாரம் ரொம்ப முக்கியமான கிளாஸ் நம்ம பார்ட் 2 படிக்கணும். அதனால எல்லாரும் ஆஜராயிடுங்க ரைட் டைம்ல. ஓகே, ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். அன்பின் பரலோக பிதாவே, நாளுக்காக நன்றி. இன்றைக்கு கற்றுக் கொடுத்த இந்த வேதவசனத்துக்காக நன்றி. இன்னும் அதிகமான தெளிவுகளை நாங்கள் பெறவும், வீரங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன் என்று நாங்கள் அறிந்தவர்களாய், தெளிவுள்ள ஆவிகளை பெற்றவர்களாய் நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. இன்னும் அதிகமான தேவ ரகசியங்களை கற்றுக் கொடுங்க. மேலான தயவு கிருபை வந்த ஒவ்வொரு சகோதர சகோதரரும் இருக்கட்டும். தொடர்ந்துகளை பாதுகாக்க வேண்டும். இது யாவையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் கண்மலை மீட்பரும் குருவும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேங்க்யூ. தேங்க்யூ சாலமன் பிரதர்.